குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜனவரி 13ஆம் தேதி இந்திய அளவில் முக்கியமான அரசியல் நிகழ்வு. இந்தியா அந்த கூட்டணியோட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்திருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் விவாதத்துக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலில் இன்று காணொளி மூலமாக நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். இந்த கூட்டத்திலே இந்தியா கூட்டணியின் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று தகவல்கள் வருகின்றன. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை. ஆனால் அவர் இன்று இந்த கூட்டணியின் சேர்பர்சனாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அதிலே பங்கேற்றிருக்கிறவர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்று நடந்த இந்த இந்தியா கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் 2 பேரும் கலந்து கொள்ளவில்லை. இந்த இருவருமே காங்கிரஸ் கட்சியோட இன்னமும் ஒரு முழுமையான இணக்கத்தில் இல்லை அப்படின்றது வெளிப்படையான விஷயம். இன்று மாலை கூட மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவரான அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்லியிருக்காருன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்தில் ஆட்சியில் இருக்கும் வரை சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் தான் இருக்கும் என்று இன்று மாலை அவர் கூறியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த நிலையில் இன்று இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் காணொளி மூலமாக நடைபெற்ற இந்த கூட்டத்திலே நிதிஷ்குமார் கன்வைனர், அதாவது ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்கனவே நிலவிய நிலையில் இன்று அவர் இல்லை, நான் அதுக்கான போட்டியில் இல்லை, அதனால் நீங்கள் காங்கிரஸே இருக்கட்டும் என்று நிதிஷ்குமார் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதாக சொல்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவரான கார்கேவை இந்தியா கூட்டணியின் தலைவராக நியமிக்கும் அதே நேரம் இந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக ஐக்கிய ஜனதாதளத்தைச் சேர்ந்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை நியமித்தால் தலைவருக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் என்னென்ன அதிகாரம் அப்படின்றதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்க தான் செய்யும். அது கூட நிதிஷ்குமாருக்கு ஒரு விதமான காரணமாக இருக்கலாமோ என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம், கடந்த முறை இந்த கூட்டம் நடந்தபோது, கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி டெல்லியிலே, அதாவது தலைவர்கள் நேரடியாக பங்கேற்ற நிலையில் இந்த கூட்டம் நடந்தபோது அதில் ஒரு மொழி பிரச்சனை ஏற்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது நிதிஷ்குமார் பேசும்போது இந்தியில் பேசியிருக்காரு. அப்போ திமுக சார்பாக கலந்து கொண்ட, அதாவது திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினோடு சேர்ந்து கலந்து கொண்ட டிஆர் பாலு அவர்கள் அதோட ஆங்கிலம் மொழியாக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நிதிஷ்குமார், இந்தியாவில் ஹிந்தி தெரியாதவங்களுக்கு ஹிந்தி தானே தேசிய மொழி என்று சொல்லி அதை திமுக அவ்வளவு வலிமையாக அப்போது எதிர்க்கவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே திமுகவால் இந்தியா கூட்டணிக்குள் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் இதையும் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அந்த வருத்தமும் கோபமும் இருந்தாலும் கூட இதை திமுக அப்போது பெரிதுபடுத்தவில்லை. இங்கே பிஜேபி உட்பட அத்தனை எதிர்க்கட்சிகளும் கேட்டன, ஏன் இப்போல்லாம் உங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே அந்த கூட்டத்திலேருந்து அப்படின்னு இங்கே திமுகவோட எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனால் திமுக இந்தியா கூட்டணியில் இதனால் ஒரு சலசலப்பு வேண்டாம் என்று அதை அரசியல் ரீதியாக பொது வெளியிலும் ஊடக வெளியிலும் பெரிதுபடுத்தவில்லையே தவிர அதுக்கான கோபமும் வருத்தமும் இருந்தது. இதை காங்கிரஸ் கட்சியிடமும் அப்போது திமுக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் தலைவர் கார்கே இந்த விஷயத்தை நிதிஷ்குமாரம் எடுத்து சொல்லி, நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஏன்னா கார்கேவும் ஒரு சவுத் இந்தியன் லீடர் தானே, அவருக்கும் இந்தி பற்றியான ஒரு வரையறை அவருக்கும் இருக்குது, அதனால் நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஸ்டாலினே ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் உங்கள் மேலே அப்படின்னு சொன்னோன்னே, அந்த கூட்டத்துக்கு பிறகு நிதிஷ்குமாரே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்ததாகவும், அந்த கூட்டத்தில் அந்த மாதிரி நான் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம் தோய்ந்த விளக்கத்தை கொடுத்ததாகவும் டெல்லி பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. இந்த நிலையில்தான் இந்த பின்னணியில் வைத்து பார்த்தால் நிதிஷ்குமார் ஏற்கனவே பாஜகவுடைய கூட்டணியிலே மிக நெருக்கமாக இருந்தவர், அதன் பிறகு பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்தவர், அதன் பிறகு அமித்ஷா தான் என்னை அப்படி பண்ண சொன்னார் இப்படி பண்ண சொன்னார் என்று அவர் கொடுத்த பேட்டிகள் எல்லாம் பெரிய அளவுக்கு இந்திய அரசியலிலே பரபரப்பை ஏற்படுத்தின. இப்படிப்பட்ட நிதிஷ்குமார், அதாவது மோடிக்கு எதிரான இந்திய அளவிலே அமைக்கப்படும் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டுமா என்பதில் திமுகவுக்கும் ஒரு சின்ன
நெருடல் இருந்தது, திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ஒரு சின்ன நெருடல் இருந்தது. இதையெல்லாம் உணர்ந்தோ என்னவோ தெரியவில்லை, நிதிஷ்குமாரே இல்லை காங்கிரஸ் கட்சியே இருக்கட்டும் என்று இன்றைய கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் என்று தகவல்கள் வருகின்றன. இன்று நடந்த இந்தியா கூட்டத்திலே இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டிலிருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் கலந்து கொள்ளும்போது தனது அருகிலே திமுகவின் துணை பொதுச் செயலரான கனிமொழி எம்பியை பக்கத்தில் அமர வைத்திருந்தார். எப்போதும் சென்ற கூட்டத்துக்கு கூட டிஆர் பாலு அவர்கள் தான் சென்றிருந்தார். பொருளாளரும் நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவருமான டிஆர் பாலு தான் சென்ற கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார். இன்று அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழ்நாடு கூட்டணி திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் சார்பிலே சந்தித்து இந்த வெள்ள நிவாரணம் பற்றி மனு கொடுக்க சென்றதால் இன்று முதலமைச்சரோடு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் இன்றைய கூட்டத்திலே இந்தியா கூட்டத்திலே இன்று கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது சீட் ஷேரிங் முக்கியம், நாங்கள் பொங்கலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியோட சீட் ஷேரிங்கை ஆரம்பிக்க போகிறோம் என்று அந்த கூட்டத்திலே தகவலை வெளியிட்டிருக்கிறார். எப்போதுமே இந்த இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அந்த வகையில் தொகுதி உடன்பாடு விஷயத்திலும் மற்ற மாநிலங்களை விட முந்திக்கொண்டும் அதே நேரம் பெரிய சிக்கல் இல்லாத அளவுக்கும் தொகுதி பங்கீட்டை ஸ்டாலின் நடத்துவார் என்று இந்தியா கூட்டணிக்குள் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதே மாதிரி மற்ற மாநிலங்களில் நிலவுமா என்பது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் இன்றைக்கி அகிலேஷ் கலந்துக்கல, மம்தா கலந்துக்கல, மம்தாக்கு எதிராக காங்கிரஸ் இப்படி பேட்டி கொடுக்குது. இந்தியா கூட்டணிக்குள்ள சீட் ஷேரிங் அப்படின்னு வந்தால் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸுக்கு 2 அல்லது 3 தான் என்று மம்தா பானர்ஜி கட்சியினர் அறிவிக்கிறார்கள். அதே போல் அகிலேஷ் யாதவும் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு செல்வாக்கே இல்லை, மிஞ்சி போனால் 80 சீட்டில் 5 சீட்டு கூட அவங்களுக்கு அதிகம்தான் என்று தான் சமாஜ்வாதி கட்சியினரும் அங்கே வெளிப்படையாக பேசி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸுக்கு எதிர் அரசியல் செய்து கொண்டே இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவும் கலந்து கொள்ளவில்லை. இது எப்படி இந்தியா கூட்டணி இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய வாழ்த்துச் செல்லில் இன்றைக்கு பொங்கல் வாழ்த்து செய்தி சொல்லும்போது இந்த பொங்கல் இந்தியா பொங்கலாக பொங்கட்டும் என்று கூறியிருக்கிறார். அது மாதிரி இது இந்தியா பொங்கலாக பொங்குமா அல்லது அந்த அடுப்பிலே பானையிலே என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகின்றன என்பதை பொங்கலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி மேற்கொள்ளக்கூடிய நகர்வுகளை வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்றைக்கி திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவார் என்று கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாமே சில முறை அதை சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் முதலில் டிசம்பர் 17ஆம் தேதி சேலத்தில் இளைஞரணி மாநாடு என்று திட்டமிட்ட நிலையில் அந்த மாநாட்டிலே பேசுவதற்காக உரை தயாரித்து வைத்திருந்த திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாருமே உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்த உயர்வு கொடுக்கணும், அடுத்த அங்கீகாரம் கொடுக்கணும், அவரை துணை முதல்வராக நியமிக்க வேண்டும் என்று தங்களது உரைகளில் அவர்கள் கிட்டத்தட்ட எழுதியே வைத்து விட்டார்கள் அங்கே உரையாற்றுவதற்காக. ஆனால் வெள்ளம் காரணமாக அந்த மாநாடு தள்ளி போன நிலையிலே இப்போது இன்று பொங்கல் வாழ்த்து செய்தியிலே முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவார் என்று வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு அவரே ஒரு பதிலை சொல்லிட்டாரு, எல்லா அமைச்சரும் முதலமைச்சருக்கு துணையாக தான் இருக்கும் என்று அவரே அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இதை பற்றி திமுக இளைஞரணியர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஊரெங்கும் வதந்தி காற்றை வீச வைத்தது நீயா நானா அப்படின்ட்டு ஒரு திரைப்பட பாடல் இருக்குது. அதுபோல் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்ற அந்த முதலமைச்சரோட கூற்றுப்படி சொல்லப்போனால் இந்த வதந்தியை செய்தியாக உலவ விட்டதே திமுகவினர் தான், அதை மற்ற கட்சியினர் கிடையாது. திமுகவின் இளைஞரணியினரும் உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தான் இந்த செய்தியை ஊடகங்களிலே அவ்வப்போது கசியவிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் இப்படி முதலமைச்சர் சொன்னது இளைஞரணிக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்கள்ட்ட இதை பற்றி நம்ம கேட்டபோது, இல்லை எங்களுக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை எங்கள் தலைவர் முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் உதயநிதி வந்தார். அதற்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உதயநிதியை சொன்னார். ஆனால் கட்சியினுடைய விருப்பம் என்ற அடிப்படையிலே அவர் போட்டியிட்டார்.
போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அதே போல் அமைச்சராவார் என்று எதிர்பார்த்தோம். தலைவர் ஒரு வருடம் அதுக்கு தாமதித்தார். பல அமைச்சர்கள் சட்டமன்றத்திலேயே இதெல்லாம் வலியுறுத்தினாங்க, வெளியிலையும் வலியுறுத்தினாங்க. இந்த நிலையில் அவரை அமைச்சராகவும் ஆக்கிவிட்டார். இப்போது நாங்கள் துணை முதலமைச்சர் என்று சொல்லி வருகிறோம். அதன் அடிப்படையில் ஊடகங்களிலும் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் இப்போது முதலமைச்சர் இதை வதந்தி என்கிறார். இந்த வதந்தி ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த உதயநிதி அரசியலுக்கு வந்தது, சட்டமன்ற தேர்தலில் நின்றது, அப்புறம் அமைச்சரானது, இந்த வகைகளில் பார்த்தால் இந்த வதந்தியும் ஒரு நாள் செய்தியாகத்தான் போகிறது என்று திமுக இளைஞரணியினர் கூறுகிறார்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அவரது கட்சி செயல்பாடுகளின் அடிப்படையிலும் சரி, அவருடைய அமைச்சர் என்ற நிர்வாக செயல்பாடுகளின் அடிப்படையிலும் சரி, தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டிக்கிட்டு தான் வந்திருக்காரு. அதாவது அணிகளிலேயே சிறந்த அணி இளைஞர் அணி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அமைச்சர்களில் ஸ்டார் அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் அப்படின்னு முதலமைச்சரே தன் வாயால் பாராட்டியிருக்காரு. இந்த நிலையில் இப்போ எல்லாருமே விரும்புகிறாங்க. இதை ஏன் வதந்தி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு? இளைஞரணியில் நாங்கள் இருக்கோம், இளைஞரணி பிரமுகர்கள் மட்டுமல்ல, கட்சியில் இருக்கிறவங்க கூட இதை விரும்பும்போது, அதை உதயநிதி துணை முதலமைச்சராக வேண்டும் என்பதை விரும்பும்போது ஏன் முதலமைச்சர் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது. இந்தியா கூட்டணிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஒரு சாதாரண மத்திய இணையமைச்சரிலிருந்து பிரதமர் மோடி வரை எங்கு சென்றாலும் இந்திய அளவிலே திமுகவை தான் அவர்கள் தாக்கி பேசுகிறாங்க. அது மத்திய பிரதேசத்தில் பேசினாலும் சரி, டெல்லியில் பேசினாலும் சரி, தெலுங்கானாவில் பேசினாலும் சரி, இவங்க திமுக குடும்ப அரசியல் பண்ணுது அப்படின்றத வச்சு தான் பேசுகிறாங்க. இப்போது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பு இன்னும் 2-3 மாதங்களே இருக்கிற நிலையில் இப்போ உதயநிதியை துணை முதல்வராக்கினா இதை வச்சு அவங்க நெகட்டிவ் ப்ராபகண்டாவை அதிகப்படுத்துவாங்க. அதை ஒரு எதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும்? அதனால் பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எப்படி 2019 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவரை இளைஞரணி செயலாளராக எப்படி தலைவராக்கினாரோ, அதே போல் இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவரை இந்த வெற்றிக்கு இளைஞர்களோட பங்கு அதிகமாக இருக்குது, உதயநிதியோட பிரச்சாரம் அதிகமாக இருக்குது அப்படின்ற முறையில் கோரிக்கை நாங்கள் எழுப்புவோம். பதவி உயர்வை ஒரு இயல்பானதாக இருக்கணும் அப்படின்றதுனால முதலமைச்சர் ஸ்டாலின் இதை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என்று முடிவெடுத்திருக்கிறார். அதுதாங்க காரணம். ஸ்டாலினை தடுக்கிறது இதுதான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு இளைஞரணி நிர்வாகிகளே நம்மிடம் சொல்கிறாங்க. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.